ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. அறிவகத்தின் 57வது மாதாந்திர சிறப்பு கூட்டத்தின் மாலை நிகழ்வாக இனிதே தொடங்கியிருக்கின்றது. இந்த மாலை நிகழ்வில் மரபணு ஜோதிடம் என்ற அற்புதமான ஒரு தலைப்பில் வயதில் மூத்தவர், ஜோதிடத்தில் அனுபவமிக்கவர், ராமா ராமா என்ற பக்தி மிக்கவர், நம்முடைய பட்டாபிராமன் ஐயருடைய அருமை நண்பர், மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்துக்கு எப்பொழுதுமே ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் என்று பல வகையில் சிறப்பு மிக்கவர் ஐயா அவர்கள் இப்பொழுது மாலை நிகழ்வில் அற்புதமான ஒரு ஜோதிட தகவல்கள், மரபணு ஜோதிடம் என்ற அற்புதமான தலைப்பில் சிறப்பு தகவல்கள் உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றார்கள். ஐயா அவர்களை உங்கள் சார்பாக பேச வருமாறு வருக என அன்புடன் அழைக்கின்றோம். கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினா சிறப்பாக இருக்கும். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். தடித்த ஓர் மகனை தந்தை என்று அடித்தால் தாய் உடல் அணைப்பள், தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன். இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்து ஆடும் புனித நீ ஆதலால் என்னை அடித்தது போதும், அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றை. சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ்நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாம் துணை போதும் மறவாதவர் கொறுத்த ஆழ்விலையே. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பள்ளிப்பாளையம் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தினுடைய 47வது கருத்தரங்கிலே இன்றைய தினம் பங்கு கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட சான்றோர்களே, இந்த கருத்தரங்கிலே இன்றைக்கு காலையிலே பங்கு கொண்டு மிகச்சிறந்த முறையிலே தங்களுடைய ஜோதிட கருத்துக்களை அள்ளி வழங்கிய பெரியோர்களே, ஜோதிட சான்றோர்களே, மதியத்திலே ஜோதிட கருத்துக்களை எடுத்து உரைக்க இருக்கின்ற அன்பர்களே, இந்த சபையிலே வீற்றிருக்கக்கூடிய ஜோதிட சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவு கலந்த வணக்கத்தை மிகவும் பணிவான முறையிலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எத்தனையோ ஜோதிட முறைகள், எத்தனையோ ஜோதிட முறைகள். அந்த ஜோதிட முறைகளிலே மரபணு ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய ஜோதிட முறையும் ஒன்று. இன்றைக்கு மரபணு ஜோதிடத்தை ஆய்வு செய்து அதன் பயனை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சென்னையைச் சேர்ந்த மரியாதைக்குரிய விஷால் லோகேஸ்வரன் என்ற அன்பரை இந்த நேரத்திலே நன்றி உணர்வோடு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், எதிர்வரக்கூடிய காலத்தில் PhD என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டத்தை அந்த DNA என்ற ஜோதிட முறைகளை வழங்குவதற்கான ஒரு நடைமுறையை கூட எதிர்வரக்கூடிய காலத்திலே எடுத்து செயலாற்றக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சொல்லணும், இந்த நிகழ்ச்சியை அவரோடு நான் போய் உறவாடி நான் தெரிந்து கொள்ளவில்லை, நேரடியாக பார்த்து நான் தெரிந்து கொள்ளவில்லை. அவருடைய யூடியூப்பிலே வந்த செய்தியை இப்பொழுது உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இதே சபையிலே 6 படை வீடு திருவிழா, அறுவடை திருவிழா நடந்தது. அந்த அறுவடை திருவிழாவிலே 5/1/2024 அன்று நடந்த நிகழ்ச்சியிலே, அந்த இரவு நேர நிகழ்ச்சியிலே அடியேன் நிறைவாக பேசினேன். அந்த நிறைவாக பேசும்பொழுது கூட இந்த மரபணு ஜோதிடத்தை எடுத்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை அன்றைக்கு நான் பெற்றேன். அப்பொழுது பேசியதை மேடையை விட்டு கீழே இறங்கி வந்த உடனே அன்றைய தினம் தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மருதமலை குருஜி ஐயா அவர்கள் அடியருடைய முதுகை 2 தட்டினார்.
நான் ஏன்னா தப்பாக பேசிக்கணும் போல் இருக்கு, பெரியவரை நான் அடிக்கிறாரு போட்டுருக்குன்னு திரும்பி பார்த்தேன். ஏன்னா கொட்டுப்பட்டாலும் மோதிர கையால் கொட்டுப்பட வேண்டும் என்பது பெரியவர்களுடைய பழமொழி. அது மாதிரி அன்னைக்கு அவரை நான் தட்டிட்டு என்ன சொன்னார்னா, அந்த வார்த்தையை நான் அப்படியே சொல்லணும், ஐயா நீங்கள் பட்டை கிளப்பிட்டீங்கன்னார். நான் பட்டை கிளப்பினா இல்லையாங்கிறது அங்கே கேட்டால் தானே தெரியும். அங்கே பேசுனதை கேட்டதா அவர் கேட்டு உணர்ந்ததை சொன்னார். இப்பொழுது மரபணு ஜோதிடத்தை பற்றி 2 செய்திகள் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். எந்த அடிப்படையில் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், மற்ற ஜோதிட முறைகள் எல்லாம் ப்ரிடிக்ஷன் என்று சொல்லக்கூடிய முறை, பலன் எடுத்து சொல்லக்கூடியது நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் மரபணு ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டல் மட்டுமே. மரபணு ஜோதிடத்திலே ஒரு வழிகாட்டல் மட்டுமே அந்த மரபணு ஜோதிடத்திலே சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை சொல்லிக்கொண்டு, குறிப்பாக இன்றைய தினம் நான் ஒரு செய்தியை சொல்லியாக வேண்டும். இந்த மரபணு ஜோதிடத்தை சொல்லுவதற்கு முன்னால் மருத்துவ உலகத்திலே DNA என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லை பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். அந்த DNA என்று சொன்னால் மருத்துவர்கள் மரபணு வழியிலே வரக்கூடிய நோய்களை எல்லாம் சுட்டி காட்டுவார்கள். குறிப்பாக சர்க்கரை நோய், இதுபோல பல நோய்கள் மரபணு வழியிலே அந்த நோய்கள் வருகின்றன என்பதையெல்லாம் மருத்துவ உலகம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இந்த மரபணு வழியிலே ஜோதிடத்தை DNA ஜோதிடம் என்று அதற்கு பெயர் வைத்து இந்த மரபணு ஜோதிடத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எப்படி என்று சொன்னால், இன்னும் சொல்கிறேன், நாம் கற்கக்கூடியது எது வேண்டுமானாலும் இருக்கலாம். இங்கே என்னுடைய அருமை நண்பர் அப்பா ஜோதிட சூத்திரம் உருவாக்கிய அருமை நண்பர் தங்கராஜ் அவர்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் 64 விதிகளை உருவாக்கி 64 விதிகளை உருவாக்கி AJS அப்பா ஜோதிட சூத்திரம் என்ற ஒரு ஒன்றை உருவாக்கி ஜோதிட உலகிலேயே உலக விட்டு கொண்டிருக்கின்றார்கள். வகுப்பெல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், எனக்கு இந்த முறை தான் சிறந்தது, அந்த முறை தான் சிறந்தது, இதைவிட இந்த முறை உயர்ந்தது, இந்த முறை இதைவிட மிக உயர்ந்தது என்றெல்லாம் நான் பாகுபடுத்தி பார்ப்பதில்லை. நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல முறை சொன்னீங்கன்னா அதை நான் கேட்டுக்குவேன். அதனால் அந்த விருப்பெருப்பு அற்ற நிலையிலே நான் இப்பொழுது சில செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு, இந்த மரபணு ஜோதிடம் என்பது 8 வகை கர்மாக்களை பற்றி பேசக்கூடியது. இந்த 8 வகை கர்மாக்கள் என்று சொன்னால், சூரியனுடைய கர்மா கிரகம் 9. ஐயா வணக்கம். வணக்கம். கிரகம் 9. அந்த 9 கிரகத்திலே நிறைய ஐயா, அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு. நம்முடைய ஆண்டாள் முருகன் ஐயா அவர்கள் திருவண்ணாமலையில் அற்புதமான முறையில் பூஜிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மருந்து, கொப்பரையிலேருந்து எடுக்கப்பட்ட மை எல்லாத்துக்கும் உங்களுக்கு கொடுப்பதற்கு ஐயா அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே இப்போ நான் கொண்டு வரேன், இல்லை ஐயா கிட்டே நீங்கள் வாங்கிக்கலாம். ஐயா கிட்ட கையில் வாங்குறது ரொம்ப சிறப்பு. அதனால் ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம். அது வந்து டச் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. சரி. மரியாதைக்குரிய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய டாக்டர் முகுந்தன் முரளி ஐயா அவர்கள் ஒரு மேடையிலே பேசினார். அவர் பேசும் பொழுது என்ன சொன்னார் என்று சொன்னால், ஸ்ரீராமதி மேடையிலே மரியாதைக்குரிய முகுந்தன் முரளி ஐயா ஒரு மேடையிலே பேசும் பொழுது யோகி அவயோகி பற்றி பேசினார். இந்த யோகி என்பதை நாம் எவ்வாறு எடுக்க வேண்டும், இந்த யோகி என்பதை அம்மா நினைவுபடுத்துகிறோமா, நீங்கள் அன்றைக்கி இருந்தீங்கன்னு நினைக்கிறேன், அதனால் நினைவுபடுத்துகிறேன். யோகி அவயோகி பற்றி பேசினார். அதிலே யோகியை காண்பதற்கு சூரியனுடைய பாகை கலை விகலை, அத்தோடு சந்திரனுடைய பாகை கலை விகலையை கூட்டி, அத்தோடு 93 பாகை 20 கலையையும் கூட்டி,
அது 360 பாகைக்கு மேல் வருமே. ஆனால் அந்த 360ஐ கழித்து மீதி என்ன பாகை கலை விகளை வருகிறதோ அதற்குரிய நட்சத்திரத்தை பாருங்கள். அது உங்களுக்கு யோகியாக அமையும். நட்சத்திராதிபதி யோகியாக வருவார். கொஞ்சம் நம்ம குழப்பமா சொல்லிட்டு நான் தெரில, சரியாக தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எப்படிமா சரியாக தான் இருக்கு. வெரி குட் வெரி குட். அந்த யோகி அவயோகியை கண்டுபிடிக்கும் பொழுது நாம் நட்சத்திரம் 27 நமக்கு நல்லா தெரியும். அஸ்வினி தொடங்கி ரேவதி முடிய உள்ள 27 நட்சத்திரம். அந்த 27 நட்சத்திரத்துக்கு வேற ஒரு மேடையில் பேசும்போது உங்களுக்கு 27 நாம யோகம் தெரியுமா கேட்டார். சபையில் இருக்கிறவங்கள பார்த்து ஐயோ எனக்கு தெரியாது அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அடுத்த நாள் வீட்டில் போய் அந்த 27 நாம யோகத்தையும் மனசில் பஞ்சாங்கத்தை பார்த்து மனப்பாடம் பண்ணேன். விஷ்கம்பம், பிரீத்தி, ஆயுஷ்மான், சௌபாகியம், சோபனம், அதிகண்டம், சுகர்மம், திருத்தி, சூலம், கண்டம், விருத்தி, கண்டம் விருத்தி, வியாகாத்தம், அர்ச்சனம், வஜ்ரம், சித்தி, வீதிபாதம், வரியான், பரிகம், சிவம், சித்தம், சாத்தியம், சுபம், சுப்ரம், பிராமியம், மகேந்திரம், வைத்திருத்தி. சரிங்களா? ஓரளவுக்கு சரியாகத்தான் சொல்லிருப்பேன். இடையில தப்பு பண்ணினா கூட பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்க. ஆகையினால எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாமயோகத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். வருஷப்படுத்தி இந்த நாமயோகத்துக்கு விஷ்கம்பத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது 1வது அஸ்வினி நட்சத்திரம். 1வது அஸ்வினி, ஒரு நட்சத்திரத்தில் 1வது அஸ்வினி நட்சத்திரம். நாமயோகத்தில் முதல் வரக்கூடியது விஷ்கம்பம். அதற்கு நேராக யோகி பூசம். யோகி பூசம். அந்த யோகி அந்த அடிப்படையில் எடுத்துவிட்டு அந்த யோகியிலிருந்து 15வது நட்சத்திரம் என்ன வருகிறதோ அது அவயோகி. சரிங்களா? இந்த அடிப்படையில் அவர் பேசும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் அதை நினைவுபடுத்துறதுக்காக இப்போ இந்த செய்தி சொன்னேன். இதுக்கும் மரபணுக்கும் சம்மந்தம் ஏன்னா சொல்லிடணும் இல்லையா? இப்போ முகுந்தன் முரளியா பேசினாரேங்கிறத நினைவுபடுத்துவதற்காக இப்பொழுது அதை சொன்னேன். அதே நேரத்தில் 15 ஆமாம், இந்த மரபணு ஜோதிடத்தில் ஒரு 3 விஷயத்தை நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். என்ன 3 விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னம் புள்ளி, லக்னம் நின்ற புள்ளி அது என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறதுன்னு பார்த்துட்டு அதுக்குரிய கர்ம பதிவு எடுக்கணும். லக்ன அதிபதி யார் என்பதை பார்த்து அந்த லக்ன அதிபதி என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அதற்குரிய கர்ம பதிவை எடுக்க வேண்டும். ஜென்ம நட்சத்திரம் 3வது ஐட்டம். இன்னைக்கு காலையில் பேசும்போது கூட 3 ஐட்டத்தை நினைவு கொள்ளணுங்கிறத ஒருத்தர் நினைவுபடுத்தினார். மாந்தி பற்றி பேசும்போது லக்னத்தை பார், சந்திரனை பார், சனி பகவானை பார் நினைவுபடுத்தினாரா? அதை போல இங்கு லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம், லக்ன அதிபதி நின்ற நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரம், இதனுடைய அதிபதிகளுக்கு உண்டான கர்ம பதிவு என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த 8 கிரகங்களுக்கும் உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த 8 கிரகங்களுக்கும் கர்ம பதிவுகள் 27 நட்சத்திரம் தான். நம்ம படிக்கிற 27 நட்சத்திரத்தையும் அந்த 8 கர்ம பதிவுகளுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. இதை நான் ஏற்கனவே இந்த சபையெல்லாம் நிறைய தடவை பேசியிருக்கேன். ஆகையினால் இப்போ நான் அதை பேசலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, திரும்ப இந்த ஒரு ஒன்றை சொல்லும்பொழுது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, 3 முறைக்கு மேலே சொல்லக்கூடாதுன்னு நான் இன்னும் இது 3 முறை இன்னும் சொல்லி முடிக்கல. ஒரு தடவை சொல்லியிருப்பேன், ஒரு 2வது தடவை சொல்லியிருப்பேன், ஒருவேளை இது 3வது தடவையாக கூட இருக்கலாம். இருந்தாலும் கேட்காதவங்களுக்கு அது புதுமையாக இருக்கும். கேட்டவங்களுக்கு என்னடா பழசும் அரைச்சமாகவே அரைக்கிறாங்க அப்படிங்கிறவங்க இருந்தாலும் கூட கேட்காதவங்களுக்கு அது புதுமையாக இருக்கும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உதாரணத்துக்கு ஒரு 3 கிரகத்தை சொல்லி அந்த 3 கிரகத்துக்குடைய கர்ம பதிவை சொல்லுகிறேன் பாருங்கள். சூரியன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய கர்ம பதிவு அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி. இந்த 8 கிரகத்துக்கு நான் சொல்லலாம். இருந்தாலும் அது காலம் கடந்து போகுமேங்கிறதுக்காக உதாரணத்துக்காக ஒரு 3 கிரகத்துக்கு மட்டும் சொல்கிறேன்.
அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதி என்று சொல்லக்கூடியது சூரியனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது. சந்திரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 4: பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி. பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த 4 நட்சத்திரங்களும் சந்திரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 4: கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி. கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி. நான் ஏற்கனவே இந்த சபையில் ஒரு முறை இதை பேசிட்டு இருக்கும்போது ஒரு அன்பர் இங்கே இருக்காரா இல்லையான்னு தெரியல, அந்த அன்பர் கேட்டேன். அவர் ஒரு ஜோதிடராக இருக்கிறதுனால தானே இந்த சபையில் வந்து உட்காந்துருக்க முடியும். அவரை பார்த்து மரபணு ஜோதிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்டேன். லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம்னு ஒரு நண்பரை பார்த்து கேட்ட உடனே, ஐயா என்னுடைய லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம் பூராடம் அப்படின்னார். யாருன்னு தெரில, நீங்கள் இங்கே இந்த சபையில் இருக்கீங்களா என்னன்னு தெரில. அவர் சொன்னதை நான் நினைவுபடுத்தி சொல்கிறேன். லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம் தனுசு லக்னம். தனுசு லக்னம் லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம் பூராடம் என்று சொன்னார். பூராடம் என்பது புதனுடைய கர்ம பதவி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். அவர் ஜோதிடராக இருந்தார்ல, அதுக்கான காரணத்தை நாம் சொல்கிறதுக்காக இதை சொன்னேன். அதே போல் அவருடைய ஜென்ம நட்சத்திரம் என்னவென்று கேட்டேன். அவருடைய ஜென்ம நட்சத்திரம் ஆயில்யம் என்று சொன்னார். அந்த ஆயில்யம் என்று சொன்ன உடனே நீங்கள் சூரியனுடைய கர்ம பதிவு பெற்றிருக்கீங்க. நல்லா ஆஜானுவாக நல்ல பிரகாத்திரமாக இருந்தார். அந்த சூரியனுக்கு அந்தஸ்தோட அன்னைக்கு இருந்தார். இன்றைக்கும் அப்படி தான் இருப்பார். ஏன்னா அவர் இதை கேட்டுட்டு இருந்தார்னா, ஐயா நம்மளை அப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா நினச்சி பார்த்துக்கு வரல. அதுக்காக நான் இதை நினைவுபடுத்துகிறேன். அதே போல் அதிபதி லக்ன புள்ளி பூராடம்னு சொன்னோம். லக்ன அதிபதி குரு, அவர் நின்ற நட்சத்திரம்னு சொன்னார். அதுக்குண்டான கர்ம பதிவு சொல்லி முடித்தேன். எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த லக்ன புள்ளி லக்னத்துக்கு மட்டும், இந்த லக்னத்தை வைத்துக்கொண்டு மற்ற பாவங்கள் 11னுடைய லக்ன புள்ளிகளையும் நாம் எடுக்க வேண்டும். இப்போ நான் சொல்ல வர்றதே இதுதான். எதையாவது ஒரு செய்தி வந்து நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் லக்ன புள்ளியை முதலே கொண்டு வந்து மனதிலே கொண்டு வந்து விட்டு மற்ற 11 பாவங்களினுடைய லக்ன புள்ளியும் அதன் வழியாக நாம் கொண்டு வர வேண்டும். உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு கேட்டுங்களேன். இங்கே நான் குறிச்சிட்டு வந்தேன். எனக்கு சில நேரத்தில் வந்து குறிச்சிட்டு வந்தது சொல்ல முடியாமல் கூட போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா விட்டுருவேன். உதாரணத்துக்கு மேஷ லக்னம்னு வச்சுக்கங்களேன். மேஷ லக்னத்துடைய லக்ன புள்ளி அஸ்வினி 2. மேஷ லக்னத்துடைய லக்ன புள்ளி அஸ்வினி 2ஆம் பாவத்துல லக்ன புள்ளி விழுந்திருக்கு. நான் அப்புறம் சொல்கிறேன் என்னன்னு. அதே நேரத்தில் மேஷத்துக்கு அப்புறம் ரிஷபம் வரிசையாக 12 பாவங்களையும் எழுதுவோம். மீன வரைக்கும் எழுதுவோமா? அப்படி இந்த மீன வரைக்கும் எழுதினாலும் நாம் சுலபமாக ஒரு வழியில் இந்த லக்ன புள்ளியை கொண்டு வரணும். முதல்ல மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த 4க்கு மட்டும் லக்ன புள்ளியை எடுக்கிறோம். லக்ன புள்ளியை எடுக்கிறோம். மேஷங்கிறது லக்னம் 1ஆம் பாவம், ரிஷபம் என்று சொல்லக்கூடியது 2ஆம் பாவம், மிதுனம் என்று சொல்லக்கூடியது 3ஆம் பாவம், கடகம் என்று சொல்லக்கூடியது 4ஆம் பாவம். இந்த 4 பாவத்தினுடைய லக்ன புள்ளியை முதல்ல எடுக்கிறோம். எப்படி எடுக்கிறோம்னா, அங்கே அஸ்வினி 2ன்னு சொன்னோம். லக்ன புள்ளி அஸ்வினி 2ன்னு லக்னத்துக்கு சொன்னோம். அதே மாதிரி 2ஆம் பாவத்தில் சொல்லும் பொழுது, ரிஷபத்தில் சொல்லும் பொழுது கார்த்திகை 3. சரியாக இருக்கான்னு பார்த்துங்க. அந்த கார்த்திகை 3ங்கிறது தான் அந்த ரிஷபத்திலே வரக்கூடிய 2ஆவது பாதம். அதனால் கார்த்திகை 3 என்று சொன்னேன். இப்போ குறிச்சிட்டு வந்திருக்கேன், பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன கேட்டிங்கன்னா மறந்து விடுவேன். அதுக்காக அதே நேரத்தில் மிதுனம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய பாவ முனை மிருகசீரிஷம் 4. சரிங்களா? மிருகசீரிஷம் 4. கடகம் என்று சொல்லக்கூடியதனுடைய பாவ முனை பூசம் 1. இதெல்லாம் அதில் வரக்கூடிய 2ஆவது பாவ நட்சத்திர பாதம். 2ஆவது நட்சத்திர பாதம். ஏன் சார் இதை மட்டும் சொல்லிட்டீங்களே, இதை வச்சுட்டு மற்றதெல்லாம் நீங்கள் சொல்லலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா, மேஷம், சிம்மம், தனுசு இது 3 நெருப்பு ராசி நமக்கெல்லாம் தெரியும். இது எளிமையாக அந்த பாவமுனை எடுக்கிறதுக்காக இதை அடியேன் நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். இப்படி புரிஞ்சுக்கிட்டு நான் அடியேன்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்படி கேட்டிங்கன்னா, மேஷத்துக்கு நாம் எடுத்துட்டோம். மேஷத்துக்கு என்ன எடுத்துருக்கோம்? அஸ்வினி 2ன்னு எடுத்துருக்கோம்.
அப்போ சிம்மத்துக்கு மகம் 2, தனுசுக்கு மூலம் 2 எடுத்துடலாமா இல்லையா? ஈஸியாக எடுக்கிறதுக்காக ஒரு வழிமுறை சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அதனால் மேஷம், சிம்மம், தனுசு என்று சொல்லக்கூடிய அந்த பாவங்கள், அதை லக்னத்தை வைத்து அந்த மேஷம் சிம்மம்னா 5ஆம் பாவம், தனுசுனா 9ஆம் பாவம் நம்ம பின்னால் வழிபடுத்திக்கணும். அந்த பாவ முனைகளை கணக்கெடுப்பதற்காக இந்த வழியை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அடுத்தது ரிஷபம் சொல்லியிருக்கோம், 4 இதை சொன்னோம்ல. ரிஷபத்துக்கு அடுத்தது என்ன வருதுன்னு சொல்லுங்க? ரிஷபம், கன்னி, மகரம். இது 3 ஒரே குணம் ஒத்த ராசிகள். அந்த ரிஷபத்துக்கு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்த்திகை 3 சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? பாவ முனை. ரிஷபத்துக்கு பாவ முனை கார்த்திகை 3ன்னு சொன்னோம்னா உங்களுக்கு மிதனத்தில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்திரம் 3, அப்புறம் மகரத்தில் உத்திராடம் 3. இப்போ இதை எளிமையாக எடுத்துக்கலாம். இந்த பாவமுனையை எளிமையாக எடுக்கிறதுக்கான ஒரு சுலபமான வழிங்கிறதுக்காக இதை சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்தது இப்போ 3வது மிதுனத்தை நம்ம சொல்லியிருக்கோம். முதலியே 4 இதை எடுத்துக்கணும்னு சொல்லும்போது மிதுனத்தை நினைப்படுத்தியிருக்கிறோம். அந்த மிதுனத்தை நடத்தும்போது மிருகசீரிஷம் 4ஆம் பாதம்னு குறிப்பிட்டிருப்போம் இல்லைங்களா? அப்போ மிருகசீரிஷம் 4ஆம் பாதம்னு சொல்லும் பொழுது மிதுனம், துலாம், கும்பம் இப்படி போயிடும். இப்படி மிதுனம், துலாம், கும்பம்னு இந்த 3 ராசி எடுக்கும் பொழுது மிதுனம் மிருகசீரிஷம் 4ஆம் பாதம், துலாம் சித்திரை 4ஆம் பாதம், கும்பம் அவிட்ட 4ஆம் பாதம். பாவ முனை. இப்போ நான் சொல்கிறதே பாவ முனை, அதுக்காக இதை சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்து கடைசியில் என்னன்னு சொல்கிறேன்னா பூசம் 1ன்னு சொன்னோம், நீர் ராசி. அது கடகத்தில் சொன்னோம். கடகத்தில் சொல்லும் பொழுது பூசம் 1, அதே நேரத்தில் விருச்சிகம், கடகத்துக்கு அப்புறம் விருச்சிகம், விருச்சிகத்துக்கு அப்புறம் மீனம், இப்படி போயிடணும். அப்படி போகும்போது பூசம் 1, அனிஷம் 1, உத்திரட்டாதி 1ஆம் பாதம். சார் நான் இப்போ ஏதாவது உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்கா என்னன்னு தெரில, இல்லை புரியுமான்னு சொல்கிறேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் ஒரு மன்னிக்கணும், நான் ஒரு ஆசிரியனாக இருக்கக்கூடிய காரணத்தினால, ஒரு டீச்சர், ரிட்டையர்ட் டீச்சர், அதுவும் குறிப்பாக செகண்ட் கிரேட் டீச்சர். நீங்கள் டீச்சர்னு ஒன்று ஒரு பிஏ பிடி அந்த மாதிரிலாம் இல்லை. நான் ஒரு இடைநிலை ஆசிரியன். அந்த இடைநிலை ஆசிரியன் ஜோதிடத்தின் மீது கொண்ட பற்றின் காரணமாக இத்தனைக்கும் சொல்கிறேன், ஜோதிட ஆர்வலராக இயங்கிக் கொண்டிருக்கின்றேன். அப்படின்னா நான் ஜோதிடம் வீட்டில் உட்காந்து பார்க்கணும்ல. நான் ஜோதிட ஆர்வலர்னா எந்த கோணத்தில் சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த ஜோதிட ஆர்வத்தின் காரணத்தினால் பல மீட்டிங்க்கு போவேன். எனக்கு பல மீட்டிங்க்கு போகிறதுக்கு என்ன அடிப்படையான காரணம்னு கேட்டிங்கன்னா, அதை நான் கோவிலாக மதிக்கின்றேன். ஒவ்வொரு ஜோதிட நண்பர்களையும் பார்க்கக்கூடிய இடத்திற்கு நான் போகின்ற பொழுது, அவர்களையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஆன்ம தரிசனம் செய்து வருகிறேன். ஏன்னா அந்த ஆன்மாக்கள்லாம் புனித ஆன்மாக்கள், அவர்களையெல்லாம் தரிசனம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய காரணத்தினால் இது போன்ற நிகழ்வுகளில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த மரபணு ஜோதிடத்தில் நிறைய இந்த திருமண பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 10 பொருத்தம் பார்க்குறோம். அதே நேரத்தில் அது திருமண பொருத்த திறவுகோல் ஐயா உட்காந்துருக்கார் முன்னால், அவர் முன்னால் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது நான் பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் 64 விதிகளை உருவாக்கி திருமண பொருத்த திறவுகோல் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே ஒரு அருமையான ஒரு கான்செப்டை 64 விதிகளை உள்ளடக்கி அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவருக்கு முன்னால் மரபணு ஜோதிடத்தை பற்றி நான் பேசுகிறேன்னு சொன்னால் அது நான் செய்த பாக்கியம் என்றே நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருடைய நிகழ்வுகளையும் எல்லாருடைய கருத்துக்களையும் ஒரு அர்த்தம் இருக்கும், எல்லாருடைய கருத்துக்கள்லையும் ஒரு வியூகம் இருக்கும், எல்லாருடைய கருத்துக்கள்லையும் ஒரு நம்பகத்தன்மை இருக்கும். ஆகையினால அதன் பிரியத்தினால் அதை நாம் ஃபாலோ பண்ணத்தான் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதையெல்லாம் நான் யூடியூபில் பார்த்து உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் கிளாஸுக்கெல்லாம் கூட அட்டன் பண்ணதில்லை, மரபணு ஜோதிடம் வகுப்பிலே கூட அட்டன் பண்ணதில்லை. ஏதோ யூடியூப்பில் பார்த்ததை நினைவுபடுத்தி எம்மனத்துக்கு, ஏன்னா நான் மரபணு ஜோதிடமும் படிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த இதை மாதிரி பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் பராசர முறை நம்ம படிச்சுட்டு தானே மரபணு ஜோதிடத்துக்கு வந்திருப்போம். அதனால் அந்த கான்செப்டோடு இதையும் அணிச்சு பார்க்கும்போது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால இதிலையும் பயணிக்கலாமே என்ற ஒரு நல்ல உணர்வோடு நான் இப்பொழுது இதை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இப்போ திருமண பொருத்தத்தை நம்மளாம் பார்த்துட்ருக்கோம். இப்போ எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா,
இதை நம்ம விரிவாக பேசலாம். எனக்கு ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா, முகுந்தன் முரளி ஐயா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரணும், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரணும். திடீர்னு வந்துட்டாருன்னா நான் பேசுறது பாதி நிறுத்திப்பேன். ஒரு பயம், வேறு ஒன்றும் இல்லை. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லக்ன புள்ளின்னு இப்போ பேசணும் இல்லைங்களா, இப்போ அதுதானே எடுத்தோம் 12 பாவங்களுக்கும். நம்ம 7ஆம் பாவம்னா கலத்திரஸ்தானம். அப்போ கலத்திரஸ்தானம் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பை கொண்டதாக விளங்கும் என்பதற்கு 7ஆம் பாவமுனையை பார்க்க வேண்டும். 7ஆம் பாவமுனையை பார்க்க வேண்டும். உதாரணமாக இப்போ பார்த்ததில் அம்மா, இப்போ நம்ம பார்க்கும்போது அஸ்வினி 2ன்னு லக்ன புள்ளின்னு பார்த்தோம். அதுக்கு 7ஆம் பாவம் துலாத்தை பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அப்போ இந்த 7ஆம் பாவம் துலாத்தினுடைய பாவமுனை எதில் வருது அப்படின்னு நல்லா பாருங்கள் பார்ப்போம். சித்திரை 4ன்னு வருது. சித்திரை 4ஆம் பாவம் 7ஆம் பாவத்தினுடைய பாவமுனை. அந்த சித்திரை 4 என்று சொன்ன உடனே சித்திரை 4க்கு கர்மப்பதிவு என்ன அப்படின்னு நம்ம இதை தெரிஞ்சால் தான் நாம் சொல்ல முடியும். சித்திரை 4னுடைய கர்மப்பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, சித்திரை என்பது சுக்கிரனுடைய கர்மப்பதிவை கொண்ட நட்சத்திரம். எதுக்காக இந்த சுக்கிரனுடைய கர்மப்பதிவு கொண்ட நட்சத்திரம் சித்திரை 4 மட்டும் இல்லை, 3 நட்சத்திரம். திருவாதிரை, சித்திரை, திருவோணம். திருவாதிரை, சித்திரை, திருவோணம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களும் சுக்கிரனுடைய கர்மப்பதிவை கொண்ட நட்சத்திரங்கள். இப்போ இந்த 7ஆம் பாவமுனை சித்திரை 4ன்னு இப்போ எடுத்திருக்கோம். இதை வைத்துக்கொண்டு இது ஒரு பெண் ஜாதகமாக நினச்சிக்கங்க. இந்த பெண்ணுக்கு வரக்கூடிய மேஷ லக்னம் அஸ்வினி 2ல் இருக்கக்கூடியது ஒரு பெண்ணுடைய ஜாதகம். அந்த பெண்ணுடைய ஜாதகத்தினுடைய 7ஆம் பாவமுனை சித்திரை 4 என்ற ஒரு நிலையில் வந்திருக்கக்கூடிய காரணத்தினாலே அந்த சித்திரை 4 என்பது சுக்கிரனுடைய கர்மப்பதிவை கொண்டதுன்னு இப்போ சொன்னோம். இப்போ அந்த வரக்கூடிய வரனுடைய அமைப்பு, ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு 2 வார்த்தை. அவருடைய லக்னம் மிதுன லக்னமாக அமையும். முதல்ல லக்னம் மிதுன லக்னமாக அமையும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் கர்மப்பதிவு என்னன்னு நவால் நட்சத்திரம் மூலம் 27 நட்சத்திரம் சொல்லிட்டோம். ஆனால் சுக்கிரனுடைய கர்மப்பதிவுங்கிறதுக்கு பாவங்கள் உண்டு. இப்போ உதாரணமாக சொல்கிறேங்களேன், 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 5ஆம் பாவம், இந்த 3 பாவங்களும் குருவினுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய பாவங்கள். 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 5ஆம் பாவம் குருவினுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய பாவங்கள். அதே நேரத்தில் 6ஆம் பாவம், 6ஆம் பாவம் என்பது சனியினுடைய கர்மப்பதிவும் ராகுனுடைய கர்மப்பதிவும் கொடுக்கக்கூடிய பாவம். அதே நேரத்தில் 7ஆம் பாவம் என்பது சுக்கிரனுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய பாவம். அந்த சுக்கிரனுடைய வீடு இல்லையா, 7ஆம் பாவம் துலாம் தானே. அந்த 7ஆம் பாவம் என்பது சந்திரனுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய, மறந்து சொல்கிறேன். இப்போ 6ஆம் பாவம் ராகுனுடைய கர்மப்பதியும் சந்திரனுடைய கர்மப்பதியும் கொடுக்கக்கூடியது. 7ஆம் பாவமும் சந்திரனுடைய கர்மப்பதிவைத்தான் கொடுக்கும். அந்த 7ஆம் பாவம் சந்திரனுக்கு 2 கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய பாவங்கள். 6ஆம் பாவமும் சந்திரனுடைய கர்மப்பதிவு கொடுக்கும், 7ஆம் பாவமும் சந்திரனுடைய கர்மப்பதிவை கொடுக்கும். அதே நேரத்தில் 9ஆம் பாவம் அப்படின்னு சொல்லும்போது அந்த 9ஆம் பாவம் ராகுனுடைய கர்மப்பதிவை கொடுக்கும். ராகுனுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய வீடு 9ஆம் பாவம். அதே நேரத்தில் 11ஆம் பாவம் என்பது சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரனுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய, 11ஆம் பாவம் சனியினுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய வீடு. மறந்து போச்சு. கும்பம், நாம் காலப்புருஷ லக்னத்துக்கு 11ஆம் பாவம் கும்பம்னு சொல்லுவோம். அந்த கும்பத்தினும் 11ஆம் பாவம். அது அந்த 11ஆம் பாவத்தினுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடியது அந்த மூலத்திரிகோண வீடு, சனி பகவானுடைய மூலத்திரிகோண வீடு, சனி பகவானுடைய மூலத்திரிகோண வீடு. ஆகையினால் அது செவ்வாய் பிறந்த நட்சத்திரமாக அந்த சனி இருக்கக்கூடிய காரணத்தினாலே அங்கே செவ்வாயினுடைய கர்மப்பதிவை கொடுக்கிறார். அதே நேரத்தில் மீனத்தில் கேதுனுடைய மூலத்திரிகோண வீடு, கேதுனுடைய மூலத்திரிகோண வீடு. ராகு கன்னியில் சொன்னோம், அது 7 கேது, கேதுனுடைய. ஐயா வாங்க வாங்க வாங்க, நீங்கள் 2 வார்த்தை இல்லை, நீங்கள் கேள்வி என்ன கேள்விக்கு கேட்டு என்ன தடுமாற வச்சிருவான்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டேன். வாங்க உட்காந்து கேட்குறேன்னா 2 வார்த்தை கேட்கலாம். மன்னிக்கணும். ஏன்னா வர்ற வேகத்தை பார்த்தோம்னா நம்மளை திணற அடிக்கிற மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா என்னடா பண்ணுறது, அந்த பய உணர்வு இருக்குமில்ல, இயல்பு தானே இதெல்லாம் மனுஷனுக்கு. அது நான் நேரடியாக பேசக்கூடியவன்.
எங்கள் அதிகாரிகிட்டலாம் நான் நேராக பேசுவேன். எங்கள் அதிகாரிகள்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க, என்னடா இந்த மனுஷங்கிட்ட வந்து சிக்கிக்கிட்டு நாம் முழிக்கிறோமே. அந்த அளவுக்கு. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், அநியாயத்துக்கெல்லாம் பேச மாட்டேன். பேசக்கூடிய நியாயபூர்வமாக பேசுவேன். சில இடங்களில் அநியாயம் தெரியும், பேச மாட்டேன், விமர்சனம் பண்ண மாட்டேன், அப்படியே பார்த்துட்டு மென்மையாக போயிடுவேன். இதெல்லாம் என்னுடைய குணங்கிறதுக்காக சொல்லிட்டுனேன். இப்போ சொன்னேன், சுக்கரன் இப்போ அந்த பையனுடைய ஜாதகத்தில் இப்போ ஞாபகப்படுத்துகிறேன். அந்த பொண்ணுக்கு சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதம்னு வந்தது. அந்த பையனுடைய லக்னம் மிதுனமாக இருக்கும்னு சொன்னேன். அது காரணம் என்னன்னு கேட்டால், காலபுருஷனுக்கு அது 3வது வீடா வர்றதுனால அது சுக்கரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய வீடு. 3ஆம் இடம் 4ஆம் இடம் புதனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய வீடு. அதனால் அதை நினைவுபடுத்தினேன். இது ஏன்னா அந்த முதல்ல சொல்லும்பொழுது இந்த 3ஆம் வீட்டையும் 4வது வீட்டையும் நான் சொல்லலை. அது மூலத்திரிகோண அடிப்படையில் அவையெல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட, இந்த மிதுனம் கடகம் என்பதற்கு பின்னாலே ஆய்வின் அடிப்படையிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நினைவுபடுத்தி கொண்டு, இப்போ நாம் பின்னால் வேறொரு சந்தர்ப்பத்தை இதை பற்றி நாம் பேசுவோம். இப்போ நான் சில தொழில்களை பற்றி சொல்ல போகிறேன். ஒரு 3 கர்மப்பதிவுகளை எடுத்துக்கலாம். சூரியனுடைய கர்மப்பதிவுக்கு எப்படிப்பட்ட தொழில் அமையும், சந்திரனுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய, ஏற்கனவே 3 கர்மப்பதிவுன்னு சொல்லி 3 கர்மப்பதிவுக்குள்ள நட்சத்திரத்தையும் சொன்ன ஐயா வந்துட்டாருங்க, நான் முடிச்சுக்க போகிறேன், நினைவுபடுத்திட்டாரு. ஒரு 2 நிமிஷம் ஐயா, ஒரு 2 நிமிஷம். இந்த தொழிலை மட்டும் சொல்லிட்டு ஐயா, இந்த தொழிலை மட்டும் சொல்லிட்டு, தொழில்னு சொன்னால் சூரியனுடைய கர்ம பதிவுன்னு சொன்னேன். இந்த சூரியனுடைய கர்ம பதிவுக்கு ஒரு 4 நட்சத்திரம் சொன்னோன்னா, அந்த சூரியனுடைய காரகத்துவம் என்னென்ன தொழில்கள்னா, மருத்துவத்துக்கு சூரியனை காரகத்துவமாக சொல்லுகிறார்கள். மருத்துவம். அரசியலுக்கு சூரியனை காரகத்துவமாக சொல்லுகிறார்கள். இந்த தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவிகளை வகிக்கின்றார்கள் அல்லவா. ஒரு கல்லூரியில் இருந்தால் அந்த கல்லூரியினுடைய ப்ரொஃபஸர், அந்த கல்லூரி நிர்வாகி, அவர்களுக்கும் அந்த சூரியனுடைய காரகத்துவத்தை சொல்லுகின்றார்கள். எல்லாத்துக்கும் மேலே தகப்பனுடைய தொழிலை யார் செய்கின்றார்களோ அவர்களுக்கும் அந்த சூரியனுடைய காரகத்துவத்தை சொல்லுகின்றார்கள். இப்படி சூரியனுடைய காரகத்துவத்தை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டு, இந்த சூரியனுடைய கர்மப்பதிவு இப்போ முன் சொன்ன மாதிரி அந்த துறையிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் அவருடைய ஜாதக அமைப்பு லக்ன புள்ளி ஆயில்யமாக இருக்கும். ஆயில்யம், அனுஷம், அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், புரட்டாதி, இந்த 4 நட்சத்திரங்களும் லக்ன புள்ளியாகவோ லக்ன அதிபதி நின்ற நட்சத்திரமாகவோ அல்லது ஜென்ம நட்சத்திரமாகவோ அமையும். தயவுசெய்து இங்கே இந்த குழுவிலே இருக்கக்கூடியவர்கள் யாராவது மருத்துவராக இருப்பார்கள் அல்லவா. இருந்தால், ஏன்னா ஒரு குடும்பத்திலேயே எங்கள் வீட்டில் டாக்டர் இருக்காங்க, எங்கள் பையன் டாக்டரு, எங்கள் பொண்ணு டாக்டரு, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் அவர்களுடைய ஜாதக அமைப்பு இப்படித்தான் இருக்கும் என்பதை இந்த பிரபஞ்சம் தீர்மானித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் லக்ன புள்ளி அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதிகள் இருக்கணும். லக்ன அதே நேரத்தில் இந்த தொழிலை பார்க்கறதுக்கு 6ஆம் பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் எடுக்கணும். இந்த 6ஆம் பாவம் என்பது உத்தியோகம், சர்வீஸ். ஆனால் இந்த 10ஆம் பாவம் என்பது தொழில். டிஸ்பென்சரி வச்சுருக்காங்க, டிஸ்பென்சரி வச்சு மருத்துவ தொழிலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய அமைப்பெல்லாம் இப்படி இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த 6ஆம் பாவாதிபதியும் அதே நேரத்தில் 10ஆம் பாவத்தையும் எடுத்துக்கணும். இந்த 2ஐயும் எடுத்துக்கணும். இந்த 2 பாவத்தில் 12ஆம் பாவாதிபதி அங்கே வரும். அந்த 6ஆம் பாவத்திலேயோ அல்ல அவர்களுடைய ஜாதகத்தில் 12ஆம் பாவத்தை ஏன் சொன்னான்னு கேட்டிங்கன்னா, அவரவர்களுடைய ஜாதகத்தினுடைய அடிப்படையிலே 12ஆம் பாவம் சூரியனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய பாவம். ஆகையினால 12ஆம் பாவாதிபதி இந்த 6ஆம் பாவத்திலேயோ அல்லது 10ஆம் பாவத்திலேயோ இடம்பெறும். அப்படி இடம்பெற்றால்
அவர்கள் மருத்துவத்துறையிலே ஈடுபடுவார்கள். அப்படி ஈடுபட்டால் அவர்கள் இந்த சூரியனுடைய காரகத்துவத்தை கொடுக்கக்கூடிய அரசியல் துறையிலே ஈடுபடுவார்கள். அப்படி அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குமே ஆனால் அவர்கள் தகப்பன் செய்த தொழிலில் ஈடுபடுவார்கள், தலைமை தொழிலையும் அவர்கள் ஈடுபடுவார்கள். மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், பாவம் 6ஆம் பாவமும் 10ஆம் பாவமும் கிரகம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த 6ஆம் பாவத்திலே கேது இருப்பார், 10ஆம் பாவத்திலே கேது இருப்பார். இப்படி அவர்கள் இருப்பார்களேயானால் அவர்கள் மருத்துவத்துறை சார்ந்த அரசியல் துறை சார்ந்த தலைமையான ஒரு பதவியை வைக்கக்கூடிய ஒரு துறையிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருப்பார்கள். இது சூரியனுடைய கர்மாவுக்கு. அடுத்து சந்திரனுடைய கர்மா சொல்லி முடிச்சிடறேன். சந்திரனுடைய கர்மாவுக்கு ஒரு 4 நட்சத்திரம் சொன்னோம். இந்த 4 நட்சத்திரம் பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி. இந்த பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த 4 நட்சத்திரங்களும் லக்ன புள்ளியாகவோ லக்ன அதிபதி நின்ற நட்சத்திரமாகவோ அல்லது ஜென்ம நட்சத்திரமாகவோ அமைந்து அவர்களுடைய ஜாதகத்திலே 6ஆம் பாவத்தையும் 7ஆம் பாவத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். தொழிலுக்கு 6ஆம் பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் பார்க்கணும்னு சொன்னோம். அதுக்கு இப்போ இந்த சந்திரனுடைய கர்ம பதிவுக்கு அதுதான் எடுத்தாகணும். அப்போ 6ஆம் பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த 6ஆம் பாவத்திலே 6ஆம் பாவாதிபதியே இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 6ஆம் பாவாதிபதினு சொன்னால் அதுவும் சந்திரனுடைய கர்ம பதிவு கொடுக்கக்கூடிய அதிபதி தான். அதே நேரத்தில் கிரகம் என்று எடுத்துக்கொண்டால் சுக்கிரனையும் ராகுவையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த 10ஆம் பாவத்திலோ 6ஆம் பாவத்திலோ சுக்கிரனோ அல்லது ராகுவோ இடம்பெறுமையானால் அவர்கள் சந்திரனுடைய கர்ம பதிவை கொண்ட தொழிலிலே ஈடுபடக்கூடியதற்கான அமைப்பு இந்த பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறது. அதனால் அவர்களுடைய ஜாதக அமைப்பு அப்படி இருக்கும். அது ஜாதகத்தை பார்த்தா தானே தெரியும். இப்போ நாம் ஜாதகத்தை பார்க்கல, மேலும் இந்த மாதிரியாக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன்னு ஒழிய நீங்கள் அப்படி ஒரு ஆர்வமோடு ஜாதகத்தை பரிசீலனை செய்தால் இந்த அமைப்பு நிச்சயமாக இருக்கும். இந்த அமைப்பு நிச்சயமாக இருக்கும். அதே நேரத்தில் இன்னும் ஒரே ஒரு கர்மப்பதிவு மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். செவ்வாயினுடைய கர்மப்பதிவு. இந்த செவ்வாயினுடைய கர்மப்பதிவை கொண்டவர்களுக்கு உண்டான தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்ஜினியராக இருக்கக்கூடியது, கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை, இதெல்லாம் செவ்வாயினுடைய கர்மப்பதிவை கொண்ட அமைப்பு. ஆர்மியில் இடம்பெறக்கூடிய அந்த துறையை சேர்ந்தவர்களும் இந்த செவ்வாயினுடைய கர்மப்பதிவை கொண்டவர்கள். அதே நேரத்தில் உடற்பயிற்சி கூடம், ஜம்முன்னு சொல்கிறாங்க. ஜிம்முங்கிறத ஜம்முன்னு சொல்லணும். அது செவ்வாயினுடைய கர்மப்பதிவை கொண்ட அந்த தொழில். சும்மா ஒரு நகைச்சுவைக்காக சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. ஒரு இதை அப்படி சொல்லக்கூடாது. ஐயாவெல்லாம் வச்சுன்னு பேசக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிருக்குன்னா, நான் சென்னையிலேருந்து ஐயா வந்திருக்காருங்க, உங்களெல்லாம் வச்சு பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை மகான் இன்னைக்கு பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்குன்னா உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்வதன் மூலம் இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ரொம்ப நல்லா ஒரு அமைப்புங்க. அந்த செவ்வாயினுடைய கர்மப்பதிவு மட்டும் சொல்லிட்டு நிறைவு செஞ்சிடறீங்க. இப்போ அந்த துறையெல்லாம் இப்போ 4 துறை சொன்னேன். என்னென்ன துறை சொன்னேன்? இன்ஜினியரிங் சொன்னேன், அதாவது நேரத்தில் கட்டுமானத்துறை சொன்னேன், அதே நேரத்தில் ஆர்மி, தீயணைப்புத்துறை, இது போன்ற துறைகள் எல்லாம் இந்த செவ்வாயினுடைய காரகத்துவங்களை அடங்கிய தொழில்கள். இந்த தொழில்களை செய்வதற்கு லக்ன புள்ளி, அவர்களுடைய ஜாதகத்திலே லக்ன புள்ளியோ லக்ன அதிபதியோ ஜென்ம நட்சத்திரமோ எந்த நட்சத்திரத்தில் அமைய வேண்டும் என்று சொன்னால் கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி என்று சொல்லக்கூடிய இந்த 4 நட்சத்திரத்திலே அமைய வேண்டும். முன் சொன்னதைப் போல 6ஆம் பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் இங்கே நாம் எடுக்கிறோம். இந்த 6ஆம் பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் எடுக்கணும்னா இந்த 6ஆம் பாவத்தில் எந்த பாவாதிபதி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா அவருடைய 11ஆம் பாவாதிபதி அந்த 6ஆம் பாவத்திலேயோ அந்த 11ஆம் பாவாதிபதி அவருடைய 10ஆம் பாவத்திலேயோ இடம்பெறும். கிரகம் அப்படின்னு ஒரு எடுக்கணும் இல்லையா? அந்த கிரகங்கிற முறையில் எடுக்கணும்னா சனி பகவான் 6ஆம் பாவத்தில் இருக்கணும். இல்லைன்னா சனி பகவான் தான் 10ஆம் பாவத்தில் இருக்கணும். 6ஆம் பாவத்திலேயோ அல்லது 10ஆம் பாவத்திலேயோ சனி பகவான் இடம்பெறுமையானால் அவர்கள் இந்த செவ்வாயினுடைய கர்மப்பதிவை கொண்ட தொழில்களிலே ஈடுபடுவார்கள் என்று சொல்லி, இதைப் போல மற்ற கர்மப்பதிவுகளுக்கும் உரிய தொழில்களையும் இது போலத்தான் எடுக்கணும். பல மாதிரியான அது விரிவாகிட்டே போதுங்க.
அந்த போகக்கூடிய என்ற ஆர்வத்தின் காரணத்தினால் இந்த அளவிற்கு நான் உங்களுக்கு சொல்லி உங்களிடமிருந்து ஐயா உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.